அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று மதியம் லஞ்சு சமைச்சிட்டு இருக்கும்போது தான் எடுத்தேன். பொண்ணு நேற்று லீவ் வீட்டில் இருந்தால், வியாழன் வெள்ளி 2 நாள் லீவ் விட்டுருக்காங்க. சனிக்கிழமை லேப் எக்ஸாம் சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிவிட்டு அவள் இருக்கான்னு சொல்லிவிட்டு சாம்பார் செய்வோம். ரொம்ப நாள் ஆச்சு, காய்கறி வாங்கி வச்சது வேஸ்ட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு தான் சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். காலையிலேருந்து எல்லா வேலையும் ஒரே சொதப்பலுங்க. யாரோ சூனியம் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. முட்டையை உடைச்சா அது கொட்டுது, நம்ம நூடுல்ஸ் செஞ்சதா அது கொட்டிகிட்டு இருக்கு. இப்படியா போய்கிட்டே இருந்துச்சு. சரி, மதிய லஞ்சாவது செய்யலான்னு பார்த்தா ரொம்ப உடம்புக்கே சோர்வாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் பாவம், எனக்குன்னா எதுவும் செய்ய மாட்டேன், பொண்ணு வீட்டில் இருக்கா, அப்போவாது சமைச்சு கொடுப்போம் நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவளுக்கு சுத்தமாக அந்த வெஜிடேரியனே பிடிக்காது. சாம்பார் பொரியல் எதுவுமே அவளுக்கு பிடிக்காது. சரி, இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிடட்டும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி இன்றைக்கி எப்படியாவது அவளை சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு தான் சாம்பார் செஞ்சேன். என்னது சாம்பாரா அப்படின்னு சொன்னால், ஆமாம்மா இன்றைக்கி சாம்பார் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நாளைக்கு சிக்கன் செஞ்சு தரேன்னு சொல்லி சமாதானப்படுத்தி முட்டைக்கோஸ் பொரியலும் வச்சேன். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அவளுக்கு எதுவுமே பிடிக்கல. முட்டையை எடுத்தால் முட்டை கீழே உடையுது. ரொம்ப சொதப்பிகிட்டே இருந்துச்சு நேற்று டே. ஆனாலும் வேலை மட்டும் முடிஞ்ச பாடே இல்லை. அதுவும் நான் ஸ்டாப்பாக போய்கிட்டே இருந்துச்சு. சரி, மதியம் சாப்பிடுவோன்னு சொல்லிவிட்டு எனக்கு பசி வேறு வந்துடுச்சு. காலையில் சாப்பிட்ட நூடுல்ஸ்லாம் செமிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். வேலை பார்த்துட்டே இருந்தாலும் பசி வந்துருச்சோ இல்லை சாம்பாரை பார்த்தோன்னு ஆசை வந்துச்சு தெரியல. நமக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு சொல்லிவிட்டு நான் சாப்பாடுக்கு எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டேன். அவள் லேட்டாக தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டா. ஏன்னா காலைல லேட்டாக எழுந்துச்சதுனால டிஃபனே அவள் ரொம்ப லேட்டாக தான் சாப்பிட்டா. அதனால் நான் இப்போ சாப்பிட மாட்டேன்னு சொல்லிவிட்டு, அதுவும் எனக்கு பிடிக்காத குழம்பு வச்சுருக்குன்னு சொல்லிவிட்டு, சரி அவள் சாப்பிடும்போது சாப்பிடட்டுமே நான் சாப்பிட்டா எனக்கு வேலை ரெடியாக இருந்துச்சு. மதியம் படுக்கலாம் முடியாது. இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன். அதை ஆட்டி வச்சுட்டு அடுப்பு துடைச்சி வீடு பெருக்கிட்டு மிக்ஸி ஜார் எல்லாமே எடுத்துருந்தேன். அது ஃபுல்லாமல் அப்படியே கழுவி கவுத்தி வச்சாச்சு. காஞ்சதுக்கப்புறமா துடைச்சி வைக்கணும். வீட்டையும் பெருக்கிட்டு இருந்தேன். வீட்டை பெருக்கிட்டு அப்படியே பார்த்தா சோஃபாவில் துணியை குமிச்சு வச்சுருக்கா மடிக்கிறதுக்கு. ஆண்டவனே, வீட்டை பெருக்கிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தனே, அதுக்குள்ளேயும் இந்த வேலை வச்சுட்டாலேன்னு சொல்லிவிட்டு அப்புறமா வீடெல்லாம் பெருக்கிட்டு முன்னாடி வாசல்லாம் தண்ணிலாம் தெளித்து விட்டுட்டு, வெள்ளிக்கிழமை ராவில்லையா செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வந்தேன். காஃபியாவது போட்டு தாயம்மான்னு கேட்டேன். அதுக்கும் பால் காஃபி பவுடர்லாம் எடுத்து வச்சுட்டு போன்ட்டா. சரின்னு எடுத்து வச்சேன். அவள் பூ பறிக்கிற பழக்கம் எப்பவும், அதை பறித்து மாமூலாக வச்சுட்டா. அப்புறமா சாம்பிராணி ஊதுபத்தியாவது பொருத்திவேன்னு சொன்னேன். அதை பொருத்தி வச்சுட்டு இருந்தா. வெள்ளிக்கிழமை ராவு தொழணும்னு சொல்லிட்டு ஓதணும்னு சொல்லிட்டு அவள் பொருத்தி வச்சுட்டு இருந்தா. அப்புறம் காஃபி கொண்டு தந்தா. சரி, தந்த வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிக்கிட்டே அப்படியே துணியெல்லாம் மடித்து வச்சுட்டேன். பூவையும் கட்டிட்டேன். பூவை கட்டிட்டு அவள் தலை கட்டுறதுக்காக இல்லை சீப்பு எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு வந்தா. நான் இப்போ முடியாதவன் மகரிப் தொழுதுட்டு உனக்கு தலை கட்டி பூ வச்சு விடுன்னு சொல்லிட்டேன். அப்புறமா மகரிப்பு தொழுது ஓதி முடிச்சுட்டு வந்தேன். பூவும் கட்டி வச்சாச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு பார்க்கலாம் வேறு ஒரு வீடியோவில்.